ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சாலமோனிடத்திலே கேட்கிறார். ஆமென். நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சாலமோனிடத்திலே கேட்கிறார். சாலமோன் என்ன கேட்கிறார்? அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானே வென்றால் போக்கு வருவ அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கும் அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகி உம்முடைய ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், கவனிக்கிறீங்களா, நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? ஆமென். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்த எனக்கு ஞானம் தேவை. திரளாயிருக்கிற ஜனங்கள் மீது என்னை ராஜாவாய் ஆக்கினீரே. இந்த ஜனங்கள் மீது ராஜாவாய் நான் இருக்க வேண்டும் என்றால் நன்மை தீமை என்ன என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1. 2வது, இந்த ஜனங்களை நடத்துவதற்கான ஞானம் எனக்கு தேவை. ஆண்டவரே, I need the wisdom to lead this people. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு நமக்கு தேவையானது என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? ஞானம். ஆமென். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? ஞானம். ஒரு ஆலயத்தை நடத்துவதற்கு நமக்கு என்ன தேவை தெரியுங்களா? ஞானம். ஒரு வியாபாரத்தை சிறப்பாய் செய்வதற்கு நமக்கு என்ன தேவை தெரியுங்களா? ஞானம். ஆமென். நம்முடைய சரீரத்தை நன்றாய் வைத்துக் கொள்வதற்கு நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? ஞானம். கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு எதிலே ஞானம் தேவை? சத்தியத்திலே. ஆமென். Without the revelation of the word of God, you cannot live a successful Christian life. Without the revelation of the word of God, you cannot grow spiritually in the Lord. Without the revelation of the word of God, you cannot be a blessing to people. வெளிப்பாடு தேவை என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்ப சாலமோன் தேவனை பார்த்து கேட்கிற, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களை நடத்தணும், ஞானம் தேவை. ஜனங்களை நடத்துறது சாதாரணமான விஷயமா? உங்களுக்கே தெரியும். ஜனங்களிடத்தில் நடத்துவது, ஜனங்களுக்கு முன்பதாக போயிட்டு வருது, அதாவது எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லுவாங்க. ஆமென். ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு ஜனங்க கிட்ட இருந்து. நீங்க நன்மை பண்ணாலும் ஒன்று சொல்லுவாங்க, தீமை பண்ணாலும் ஒன்று சொல்லுவாங்க. ஆமென். ஆகவே இந்த திரளான ஜனங்கள் பேசுறதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? திரளான ஜனங்கள் குற்றம் கூறுகிறதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஆமென். ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒரு அதிகாரியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 4 பேர் உங்களுக்கு விரோதமா பேச இருப்பான். அப்படி இல்லாம இருக்கவே முடியாது. நிச்சயமா இருப்பான். ஆமென். அப்படி யாரும் உங்களுக்கு எதிரே பேசலன்னா அப்ப நீங்க ரொம்ப எல்லாரோட மிக்ஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உலகத்துல மிங்கிள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் நீங்க செப்பரேட்டடா இருந்தீங்கன்னா அந்த உலகத்தை விட்டு கண்டிப்பா பேசாத ஆளே இருக்க முடியாது. சோ எல்லாரும் நம்ம கிட்ட பேசுறோம். ராஜானா எத்தனை பேர் அவருக்கு எதிரில் பேசுவாங்க? எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? எத்தனை அவருடைய திட்டங்களுக்கு எதிரே பேசுவாங்க, அவருடைய செயல்களுக்கு எதிரே பேசுவாங்க, அவருடைய எல்லா காரியத்துக்கும் எதிரே பேசுவாங்கல்ல. அப்ப சாலமோன் சொல்ற, ஆண்டவர் இதையெல்லாம் நான் ஜெயிக்கணும்னா, இதையெல்லாம் மீறணும்னா எனக்கு ஞானம் தேவை ஆண்டவரே.
எனக்கு ஞானம் தேவை, இந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க, அப்பதான் நான் சிறப்பா ஒரு ராஜ்யத்தை, நீர் கொடுத்த ராஜ்யத்தை என்னாலே ஸ்தாபிக்க முடியும் ஆண்டவரே என்று சாலமோன் தேவனிடத்தில் கேட்கிறான். இது தேவனுக்கு மிகவும் பிரியமா இருக்கிறது, பிரியமா இருந்தது. அல்லேலூயா. இதை ரொம்ப தேவன் பிரியப்பட்டார். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல், நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அப்பேற்பட்ட அனந்த ஞானத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார். அவனுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் அப்பேற்பட்ட ஞானம் யாருக்குள்ளும் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அமேசிங் விஸ்டம், கிரேட் விஸ்டம், குளோரியஸ் விஸ்டம், abundant wisdom, excellent wisdom என்ன பண்றாருங்க, கொடுத்துட்டாரு. யாருக்கு? சாலமோனுக்கு. ஏன்னா தேவனிடத்தில் பர்ஃபெக்ட் ஆனதை கேட்கிறான். அதை தான் பவுலும் சிறுசபைக்கு சொல்லுகிறார், ஞானத்தை கேளுங்கப்பான்னு சொல்றாரு. ஆமென். சாலமோன் எவ்வளவு பெரிய ஞானி, ஞானியா இருப்பதற்கு முன்பதாக ஞானத்தை கேட்டான். ஞானத்தை பெற்று எப்படி இருந்தான்? ஆகவே தான் பவுல் சொல்றார், இல்ல நீங்க ஞானத்தை கேளுங்க, அதுதான் உங்களுக்கு தேவை இன்றைக்கு. You need wisdom, I need wisdom, we all need wisdom in our areas of our life. Hallelujah. If we will have the wisdom, we will be a great success. If we will have a wisdom, we will be safe and protected. Amen. சொல்லுங்க, ஞானம் இருந்தா சேஃபாகவும் ப்ரொடெக்டடாகவும் இருக்க முடியும். ஆமென். அது மட்டும் இல்ல, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன்னை போல ஞானி யார் இருக்க முடியாது, உன்னை போல ஐஸ்வர்யவானாகவும் எந்த ராஜாவும் இருக்க முடியாது உன் நாட்களிலே சொல்லிட்டார். இதனுடைய விளக்கம், ஆமென், the expansion of this scripture அல்லது the more in-depth insight of what God has given to Solomon எங்க எழுதியிருக்கிறது என்றால் அடுத்த அதிகாரத்தில் இருக்கு. 4ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 4. தேவன் சாலமோனுக்கு இதை கொடுத்ததினாலே அவன் வாழ்க்கையிலே நடந்தது என்ன, எதை அவன் பெற்றான், அது பெற்றதினாலே அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை 1 ராஜாக்கள் 4:29 நாம் பார்ப்போம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தை புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். கவனிங்க, அவர் கொடுத்தது என்னவாம்? ஞானம், மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். கடற்கரை மணல், ஒரு கைப்பிடி மண்ணே எண்ண முடியாது உங்களால. கடற்கரை மணல் அளவுக்கு அவனுக்கு ஞானத்தையும் அவனுக்கு புத்தியையும் அவனுக்கு என்ன சொல்லுகிறது, அந்த மனோவித்தியும் கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் அருமையா இருக்கு, God gave Solomon wisdom beyond measure, understanding beyond measure. அப்படி எழுதியிருக்கு ESV-ல. Amen. And the discerning like his mind, our mind பாருங்க, உங்க தலை எவ்வளவு சின்னதா இருக்கு, உங்க தலை எவ்வளவு சின்னதா இருக்கு. ஆனா தலைக்குள்ள இருக்கிற அந்த மனம், அதனுடைய அகலம், சாலமோனுக்காக சொல்றேன், சாலமோனுக்கு தேவன் கொடுத்தது, அதனுடைய அகலம் எவ்வளவு பெருசுன்னா கடற்கரை மணலை போல அகலமா. அவ்வளவுத்தையும் வச்சுட்டாரு. இவ்வளவு சின்ன மைண்ட்ல சாலமோனுக்கு சீ ஷோர்ல இருக்கிற சாண்ட் அவ்வளவு விஸ்டம் எடுத்து வச்சுட்டாராம். நீங்க சாப்பிட்ற ஒரு 5 இட்லியை சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா இவ்வளவு பெருசு ஒரு எடுத்து வச்சிங்கனாலே ஃபுல் ஆயிடும் உங்க தலை. ஆமென். விளங்குதா உங்களுக்கு? ஆனா சாலமோனுக்கு மொத்த சமுத்திரத்தில் இருக்கிற அந்த மணலினுடைய ஞானத்தை கொண்டு வச்சுட்டாராம். அந்த அளவுக்கு அப்படி வச்சிருக்கிறார். அதை பாசப்படுறீங்களா நீங்க? கேட்கணும் தோணுதா உங்களுக்கு? நிறைய பேருடைய மைண்ட் எப்படி இருக்கு? திண்டுக்கல் பூட்டு மாதிரி இருக்கு, குட்டியா சின்னதாக இருக்கும் மைண்ட் அவங்களுக்கு. அவங்க யோசிக்கிறதுலாம் வேலை, சாப்பிட்றது, டிவி, நாடகம், வீட்டுக்கு வந்து படுக்கிறது,
சர்ச்சு, அவ்வளோதான். அவங்க மைண்ட் இவ்வளோதான் குட்டியாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்களால என்லார்ஜே பண்ண முடியாது. 4 விஷயத்தை திங்க் பண்ண முடியாது. ஆமென். 4 பொறுப்பு கொடுத்தா பயந்துருவாங்க. 4 ஏரியாவில் போய் நீ வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கனா பயம். ஐயோ வேணாம். விளங்குதா உங்களுக்கு? நான் உண்டு வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடுறேன், எதுக்கு எக்ஸ்ட்ராவா சொம? இது ஸ்மால் மென்டாலிட்டி இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு. ஆமென். பெரிய பொறுப்புகளை எடுக்க பயப்படுவார்கள். They will be afraid to take big responsibility. ஆமென். ஒரு பெரிய ப்ராஜெக்டை நீ டீல் பண்ணனா பயப்படுவாங்க. இல்லை நான் வந்துட்டு இதுலேயே இருந்துக்கிறேன், எனக்கு இதுவே போதும், மாதம் 20,000 30,000 எதுக்கு தேவையில்லாமல் பெருசு கிருசு எடுத்து தலைமையில போட்டுக்கிட்டு. இல்லை, பெருசு எடுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு பயம். They are not ready to take the big project. They are not ready to take the big responsibility. They are not ready, neither are they willing, because they have a limited small mind. சொல்லுங்க, small mind. ஆமென். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஸ்மால் மைண்ட் வேணாம் உனக்கு, பிக் மைண்ட் இருக்கணும். அந்த பிரெத் ஆஃப் மைண்ட சாலமோனுக்கு பெருசாக்கிட்டாரு. அதனால அவன் எல்லாத்துலயும் வந்துட்டு எக்ஸல் பண்ணிக்கினே இருக்கிறான். வழங்குதா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில் உங்க மைண்ட் மட்டும் கொஞ்சம் பெருசா நல்லா விசாலமா இருந்தது வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் பிரச்சனை எங்கெங்க? இங்கே தான். இந்த தேங்காயில தான் எல்லாருக்கும் பிரச்சனை. ஒரு ஊழியர் அப்படியே சொன்னாங்க, கோகோனட்ன்ட்டாரு. ஆமென். எல்லாருக்கும் பிரச்சனை இந்த மைண்டில் தான். எல்லா பிரச்சனையுமே இந்த மைண்டில் தான். ஆமென். இந்த மைண்டை மட்டும் கொஞ்சம் விசாலமாய் கர்த்தர் ஞானத்தினாலே, அறிவினாலே, புரிந்து கொள்ளுதலினாலே பெருசாக்கிதான் வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. நீங்க எல்லாரும் பிரச்சனையை தீர்க்கிறவர்களாய் மாறி விடுவீர்கள். ஆமென். கோணலான மனம் கர்த்தருடைய விருப்பம் அல்ல. கர்த்தருடைய விருப்பம் என்ன? இந்த மனம் வந்துட்டு விசாலமாய் இருக்க வேண்டும். ஆமென்.